ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான பொசுன்னு நெய்யப்பம் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இதில் நாம் தேங்காவோ அல்லது பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் அரிசி அப்புறம் வெல்லம் இது ரெண்டையுமே வச்சு செஞ்சிடலாம் சிம்பிளாக. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சிலையோ அல்லது கிரைண்டர்லையோ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அது 1 கப்பு ஃபுல்லும் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஏலக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல பழமாக ஒரு பெரிய பழத்தை எடுத்துக்கோங்க. ஏற்ற பழமாக இருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 கூட எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம தோல் உரிச்சிட்டு அந்த வெல்லத்தோடையே நாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் வெல்லம் அப்புறம் ஏலக்காய் 3யுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெல்லத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மாவோடு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் மாவையும் அந்த வெல்ல கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா கிளறி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடியை போட்டுட்டு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் இப்படியே இதை புளிக்க விட்டுருங்க. லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதே சமயம் ரொம்பவும் புளிக்கக்கூடாது, ஒரு லைட்டான புளிப்பு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நமக்கு மாவு வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. அப்பம் ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போது நாம் ஒரு குழிப்பணியாரக்கல்லை எடுத்துக்கலாம். அதில் நெய் விட்டுக்கலாம். நல்லா தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. நெய்யப்பம் அப்படிங்கிறதுனால நெய் விட்டுட்டு அதுக்கு மேலே மாவை ஊற்றி விட்டுருங்க. இப்படியே 1 பை 1 நல்லா சூப்பராக ஊற்றிடுங்க. அப்புறம் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமே ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆனதும் இதை நாம் இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அப்பத்தோட கலரை பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை பயன்படுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லது சினுக்கு வாளி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, ஷார்ப்பானதாக. பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நாம் அடுத்த பேட்சையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நெய்யப்பம் நாம் வீடியோவில் பார்த்துருக்குறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பூன் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.